பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 10வது அத்தியாயம் விபூதி யோகம். விபூதி யோகம்னா முடிவற்ற ஒரு பேரானந்த நிலை, முடிவில்லாதது. போகம்னா சிற்றின்பங்கள், சந்தோஷம் நிலையில்லாத மாதிரி போயிடுச்சு போகம். யோகம்னா பேரானந்தம், அந்த ஆனந்தத்துக்கு முடிவே இருக்காது. அப்போ விபூதினா என்னென்னா, அண்ட சராசரத்தில் இருக்கிறது அத்தனையும் பகவானுடைய விபூதி தான். சிவனும் பகவான் தான், பிரம்மா பகவான் தான், எல்லாம் ஒரே பரம்பொருள். விஷ்ணு, சிவன், பிரம்மா, அப்புறம் தேவர்கள், 30 கோடி தேவர்கள், பஞ்சபூதங்கள், நட்சத்திரங்கள், சூரிய சந்திர சகல நவகிரகங்கள் எல்லாமே பகவானுடைய விபூதி தான். ஜீவராசிகள், பாம்பு, புழு, சிங்கம், புலி, நம்ம எல்லாருமே பகவானுடைய விபூதி தான். ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் என்ற அகங்காரம் எப்படி போகிறது? நிறைய பேருக்கு அது குழப்பமாக இருக்கும். சிம்பிளான உதவி சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி. நான்ன்றது இதெல்லாம், ஆனால் நடைமுறைக்கு கொண்டு வர்றது பெரிய கஷ்டம்தான். இப்போது ஒரு படம் எடுக்கிறாங்க, டைரக்ட் படம் ப்ரொடியூசர் ஒருத்தருப்பான், இப்போ டைரக்டர் ஒருத்தர் போட்டு எடுப்பாங்க. நம்மளுக்கு ஒரு பாத்திரம் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கு ஒரு பாத்திரம் கொடுத்துருப்பாங்க, கதாபாத்திரம். அந்த பாத்திரத்தில் நடிக்கும் பொழுது நம்ம சொந்தக்கார மச்சான் தெரிஞ்சவங்க கூட அந்த ஸ்க்ரீன் வந்திருப்பாங்க. அந்த ஸ்க்ரீனில் இருக்கும்போது சொந்த பந்தம்லாம் மறந்துடுவோம். அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம நடிப்போம். அதுக்கப்புறம் அந்த சொந்தத்துக்கு வந்துடும். உயிரோடு இருக்கிற போது நடிக்கிறோம், சீன் முடிஞ்ச போன வரத்து நம்ம மறுபடியும் வந்துடும், சொந்த பந்தத்துக்கு வந்துடும். அப்போ படம் நடிக்கும்போது அந்த கந்தசாமின்றவன் இங்கே வேறு பேரில் நடிச்சிருப்பான். அப்போ அந்த கந்தசாமி இங்கே வரமாட்டான், அந்த நானுன்னு போயிடுச்சு. அப்போ எல்லாமே பகவானுடைய சொரூபம்னும் போது நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறது பெரிய கஷ்டம்தான். ஏன்னா இல்லறத்தில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு பிடிக்காதனா இருப்பான், அவனு தான் கடவுள் தான். அவனுக்கு கடவுள் நினச்சி அவன் கேட்கறதுக்கு கொடுத்துட முடியுமா? முடியாது. ஏன்னா அப்போ தான் அந்த இடத்துல சனாதன தர்மத்தை கடைப்பிடிக்கணும். நல்லவனாக இருந்தால் நம்மளுக்கு கொடுத்துக்கிற பாத்திரம் என்ன, நல்லவனாக இருந்தால் நல்லபடியாக நடந்துக்கணும், கெட்டவனாக இருந்தால் ஒதுங்கி போயிடும், துஷ்டனை கண்டா தூரம் உரட்டி. அப்படி கடவுளாச்சே அப்படின்னு முட்டிக்க முடியாது. பாம்பு வருது, அது துஷ்டம் இருக்கும், நம்ம ஒதுங்கி தான் போகணும். நம்மளை சீண்டாது பகவான் மீறி. ஆனால் ஒதுங்காத நம்ம அதுக்கிட்ட மோதக்கூடாது. துஷ்டன்னு கண்டா தூரம் வருன்னு சொல்லி இது மாதிரி நிறைய அது போயின்னே சனாதன தர்ம பிரகாரம் நடந்துக்கணும். பிச்சை யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாரும் கேட்குறது கொடுக்க முடியுமா? நம்மளால முடிஞ்சது நம்ம கிளம்பும்போது அந்த சோதனைக்கு வரும் 1 2 அதுதான் கொடுக்கணும். அதுதான் எல்லாத்தையும் கொடுத்து நம்ம குடும்பத்தை விட்டுற முடியாது. அது நிறைய வாழ்ந்ததெல்லாம் பகவான் பார்த்துப்பார். இந்த நான் எடுத்து போகணும்னா பகவானை சரணாகதி அடைஞ்சால் தான் அந்த நான் போகும். இல்லைன்னா பெரிய கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனால் சிம்பிளாகவும் இருக்கும், கஷ்டமான சினிமா அந்த இது படித்த ரோல் மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் நம்மளாம் ஒரு கதாபாத்திரத்தில் இருக்கிறோம். உண்மையானது ஆன்மா பகவானுடையது. அவருடைய ஆன்மாவில் நம்ம வேஷம் எடுத்து நிற்கிறோம். இதுதாங்க உண்மையானது. இப்போ முதல் அத்தியாயத்து இப்போ விபூதி யோகத்தில் முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பாகுபலசாலி மேலாம் என் மொழியை மீண்டும் கேளாய், கேள்வியில் வகையுடன் நலம் கருதி அதை நான் நவல்கிறேன் தான் சொல்லுவார். ஒரு பணிந்தும் கேட்டுக்கணும்னு சொல்லுவார். கேட்குறவங்க தான் பகவத்கீதை சொல்லணும், கேட்காதவங்க சொல்லக்கூடாது. அதனால் இது யாருக்கு புண்ணியம் இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் அது போய் சேரும். கேள்வியில் வகை உடைய ஆர்வமுடைய உனக்கு நான் எல்லாம் சொல்கிறேன்றார். ஆர்வம் இல்லாதவன்னு சொல்ல மாட்டான் பகவத்கீதை. இந்த பகவத்கீதை கூட யாருன்னா பாருங்கள், 3 பேர் பார்த்தா கூட எனக்கு கவலை கிடையாது. 2 பேர் கேட்டால், ஒருத்தர் கேட்டால் கூட எனக்கு சந்தோஷம், ஒருத்தர் கேட்டுக்கிறாங்கன்னு நினைப்பேன். 100 பேர் 1000 பேர் 2000 பேர் 1,00,000 பேர் பார்க்கணுன்னு கேட்கலையே அப்படின்னு கவலை இல்லை. ஏன்னா யாருக்கு பகவத்கீதை போய் சேரனுக்கு அவங்க மட்டும்தான் படிப்பாங்க, கேட்பாங்க. அதனால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஓம் சக்தி ஓம் ஓம் தத் ஷத் கிருஷ்ணா அர்ப்பணம்.